இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வரமாட்டல்ல? ஹெல்ப்! காப்பாத்துங்க. நீதான் என் சூர்யாவை கொலை பண்ண வந்த இச்சாதாரி நாகமா? அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவர் ஒரு அப்பாவி. அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறவரே கிடையாது. ஏய், சும்மா அவனை பத்தி என்கிட்ட பேசாத. இன்னைக்கு நான் என் கணவனை இழந்து அலையிறேன்னா அதுக்கு காரணம் அந்த சூர்யா தான். அவனை கொல்லாம விட மாட்டேன். ஏய், நீ கொல்றதுக்கு அவர் யாரும் ஒருத்தர் கிடையாது. என்னோட புருஷன். அவர் கூட வாழ்றதுக்காக அந்த யமன்கிட்டயே போராடி வந்திருக்கேன். நீ அவரை கொல்ல விட்டுருவனா? முதல்ல உன் புருஷ சாவுக்கு அவர் காரணமே கிடையாது. அவர் கூட இருந்தவங்க பொய் சொன்னதுனால்தான் உன் புருஷன் செத்தாரு. அத புரிஞ்சுக்காம நீ அவரை சாகடிக்கணும்னு கோவமா இருக்க. அது தப்பு. உன் புருஷன் இறந்தது மனசுக்கு வருத்தமான விஷயம்தான். அதுக்காக சூர்யாவை பழி வாங்கணும்னு நினைச்ச, அது தப்பு. திரும்பவும் சொல்றேன், இதையே கடைசியும் முதலுமா வச்சுக்கோ. இன்னொரு தடவை சூர்யாவை பழி வாங்கணும்னு வந்த, நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கே மரண பயத்தை காட்டிட்டல. மறுபடியும் உன்னை இந்த புத்த நெருங்க விடாம செஞ்சு உன் புருஷனை பழி வாங்குறேன். அப்படி பண்ணலன்னா நான் நாக ஜோதி இல்ல. சூர்யா, சூர்யா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். வேற எதுவும் பிரச்சனை இல்ல. ஆமா, நீ ஏன் அப்படி கேக்குற? உனக்கு ஏதாவது தோணுச்சா? நான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். தெய்வ ரூபத்துல ஒரு பாம்பு என்னை வெளியே கூட்டிட்டு போய் என் கையில நீ கட்டின கயிறை கழட்ட வச்சிருச்சு. என்னை வேற கொல்ல பார்த்துச்சு துர்கா. எல்லாமே எனக்கு தெரியுங்க. அதனால்தான் நான் உங்க கையில சித்தர் கொடுத்த கயிறை கட்டி விட்டுருக்கேன். இப்ப கூட சித்தர் சொன்ன மாத்து வழினாலதான் உங்க உயிரை காப்பாத்த முடிஞ்சது. நீ என்ன சொல்ற துர்கா? அதனால்தான் நீங்க தப்பிச்சு வர முடிஞ்சது. அந்த அந்த நாக என்னதுக்கு பழி வாங்க துடிக்குது? நான் அதுக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எந்த கெடுதலும் பண்ணலங்க. ஆனா நீங்க கெடுதல் பண்ணதா அந்த நாகம் நினைச்சிட்டு இருக்கு.
எனக்கு புரியல துர்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்காக இடம் வாங்கி அதை சுத்தம் பண்ணும்போது என் அம்மாவும் என் மனைவி மாறியும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க. சார் எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். எந்த உயிரும் இல்லைன்னா நீங்க இடிச்சுட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். ஆனா அந்த புத்துக்குள்ள ஒரு ஜோடி பாம்பு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த புத்தை இடிக்கும் போது அங்க வாழ்ந்த ஆண் பாம்பு செத்து போச்சு. செத்து போன அந்த ஆண் பாம்போட ஜோடியான அந்த பெண்ணாகம் தான் உங்களை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கு. ஆண் பாம்பு சாகிறதுக்கு உண்மையிலே நான் காரணம் இல்லையே. அது எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த பெண்ணாகத்துக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் புரியல. அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த தான் நான் போராடிட்டு இருக்கேன். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்துல வேணாலும் உங்களை நெருங்க பார்க்கும். ஏற்கனவே எங்க அம்மா உருவத்துல வந்தது. இப்போ தேவி. அடுத்தது யாருன்னு தெரியல. ஏதாவது ஒரு வகையில உங்களை ஏமாத்தி நீங்க கையில கட்டியிருக்கிற இந்த தாயத்தை கழட்ட முயற்சி பண்ணும். எக்காரணத்து கொண்டும் தயவு செஞ்சு உங்க கையில கட்டியிருக்கிற இந்த கயித்தை மட்டும் கழட்டிடாதீங்க. இது கயிறு தான், ஆனா உங்க உயிருக்கு பாதுகாப்பு வளையும். நீங்க சொன்னபடியே செஞ்சு அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவர் உயிரை காப்பாத்திட்டேன். என் தாலைய காப்பாத்தி கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. நன்றியை எனக்கு சொல்ல வேணாமா, அந்த அம்மனுக்கு சொல்லு. அந்த அம்மன் தான் தற்காலிகமா உன் கணவரோட உயிருக்கு வந்த ஆபத்தை நீக்கிருக்கு. ஆனா இது நிரந்தரம் இல்லம்மா. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? உன் கணவரை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்குது சாதாரண நாகம் இல்ல, அது ஒரு இச்சாதாரி நாகம். அந்த நாகம் தன்னோட கணவருக்கு உயிர் கொடுக்கறதுக்காக உன் கணவரோட உயிரை பறிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, நீ உன் கணவரோட உயிரை காப்பாத்த துடிக்கிற மாதிரி அந்த நாகம் இறந்து போன தன் கணவருக்கு உயிர் கொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த நாகம் உன் கணவர் உயிரை பறிக்க எந்த எல்லைக்கும் போகலாம். அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவர் உயிரை காப்பாத்த ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கய்யா. அந்த இச்சாதாரி நாகத்துக்கிட்ட இருந்து உன் கணவர் உயிரை காப்பாத்தணும்னா அந்த பாம்போட பாதுகாப்புல இருக்கிற தெய்வ சக்தி உள்ள வைரத்தால தான் முடியும். அந்த வைரத்தை எடுக்க ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல.